Salam அவர்களுடைய அடிச்சுவடை பிசாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய மகரிபிலிருந்து 3வது 10 நாட்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. கடைசி 10 நாட்கள். இந்த கடைசி 10 நாட்கள் ஒரு ரமலானிலே கடைசி 10 நாட்கள் சிறப்பிற்குரிய 10 நாட்கள். காரணம், இந்த கடைசி 10 நாட்களில் தான் மனிதனுடைய கடைசி வெற்றி என்பது அல்லாஹ் கடைசி 10 நாட்களை வைத்திருக்கிறார். இந்த கடைசி 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது இந்த கடைசி 10 நாட்களில் தான் இருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய கடைசி நதீஜா, அவனுடைய கடைசி இந்த ரமலானின் மூலமாக அவன் பெறுகின்ற அல்லாஹ்வுடைய அருளாளருக்கு மன்னிப்பாகவும், இதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி நதீஜா என்ன என்று சொன்னால் நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய அந்த பாக்கியம். எனவே அதுவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடைசி 10 நாட்களில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே இந்த நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார். اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا الله, நரகத்திலிருந்து நரகத்துடைய வேதனை விட்டு யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றோம். அதேபோன்று இந்த சொர்க்கத்தில் நுழைவதற்கும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் அருளை வேண்டுகின்றோம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்றோம். நரகம் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே நரகத்தினுடைய கொடுமைகள் எப்படியெல்லாம் இருக்கும், அதனுடைய தண்டனைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே ரப்பல் சொல்லித் தருகிறார். காரணம் எதற்காக என்று சொன்னால், அந்த நரக நெருப்பினுடைய அந்த கொடுமைகளை கொடூரங்களை பார்க்கின்ற மனிதன் நரகத்திற்குண்டான எந்த காரியத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அவனை அச்சமூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை பல இடங்களிலே ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். எனவே இந்த நரகத்துடைய வேதனையை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு மிக அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்வான், இந்த நரகம் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்க வ மிம்மன் தபிஅக மின்ஹும் அஜ்மஈன். இப்லீஸ் ஆகியவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு சவால் ஒன்று விடுகிறார். லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். இந்த நரகத்திற்குள்ளே நாம் மனிதர்கள் அத்தனை பேர்களை கொண்டு வந்து குவித்து விடுவேன், நிரப்பி விடுவேன் என்பதாக அவன் சொன்னான். அவளை சொன்னான், இல்லா இபாதத்து மினல் முஹ்லஸீன். முஹ்லிஸான நல்லடியார்கள், அவர்களை தவிர, அவர்களை எல்லாம் உணவு செய்ய முடியாது, அவர்களை தவிர மற்ற அத்தனை பேர்கள் உள்ள கொண்டு வந்து சேர்ந்துருவாங்க சொல்லி அல்லாஹ் சவால் விட்டார். அதே போன்று அல்லாஹ்வும் சொன்னான், நீயும் நரகத்திற்கு செல்வாய், உன்னை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களையும் நரகத்திலே நாம் நிரப்புவோம் என்பதாக அல்லாஹ் சொன்னார். எனவே இந்த நரகம் என்பது பாவிகளை கொண்டு நிரப்பப்பட்ட ஒரு இடம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், நரகத்தை பார்த்து அதிகாரத்தை நீ வயிறு நிரப்பி விட்டாயா என்று கேட்கின்ற பொழுது அந்த நரகம் சொல்லுமா, இல்லை இல்லை, இன்னும் வேண்டும் வேண்டும் என்பதாக கேட்கும். ஹல்மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் வராதா எனக்குள்ளே, எவ்வளவு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அவ்வளவு பெரிய நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றார். எனவே தான் சொல்வார்கள்,
இந்த நரகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பெரியது என்று சொன்னால், வானம் பூமி இருக்கின்றது அல்லவா, அதே போல சூரியன் இருக்கின்றது அல்லவா, இந்த பூமியை விட 13 மடங்கு பெரியதுதான் சூரியன். அதை விட பல மடங்கு பெரியது இந்த நரகம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். சொல்றாங்க, அந்த நரகத்துல ஒரு கல்லை ஒன்று தூக்கி போட்டாலும் சொன்னா அந்த கல் அடி பாகத்திற்கு போய் சேருவதற்கு 70 ஆண்டுகள் போய் சேரும். 70 ஆண்டுகள். எனவே அவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஒரு படைப்பை அல்லாஹ் நரகத்துடைய படைப்பை எல்லாம் படைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்ற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கின்றார்கள், ஜிப்ரீலே, ஏன் இந்த மீகாயில் சிரிக்க மாட்டாரா என்று கேட்கின்ற பொழுது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த நரகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த மீகாயிலுடைய சிரிப்பு என்பது போகிவிட்டது. எனவே அவ்வளவு பிரம்மாண்டமான கொடூரத்தினுடைய உச்சத்தை பற்றி அல்லாஹ் அந்த நரகத்திலே வைத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த நரகத்திலே ஒரு மனிதனுக்கு கடைசி தண்டனை எவ்வளவு, ஆக குறைந்த தண்டனை ஒரு மனிதனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவனுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால், அந்த நரகவாதிக்கு 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அது எப்படிப்பட்ட செருப்பு என்று சொன்னால், நெருப்பினால் செய்யப்பட்ட 2 செருப்புகள். அதை அணிந்து கொண்ட அந்த மனிதனுடைய உடலிலே அதனுடைய வெப்பம் தாகம் உள்ளே சென்று சென்று அவனுடைய மட்டையில் உள்ள மூளை கொதிக்க ஆரம்பித்துவிடும். கொதித்து அந்த மட்டை வெடித்து வெளியிலே வரும் அல்லவா. இதுதான் இந்த மனிதன் நரகத்தினுடைய வேதனைகளை ஆக ரொம்ப குறைந்த தண்டனை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த தண்டனை எப்படி என்று சொன்னால், அதற்கு மேலுள்ள தண்டனைகள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கிறோம். அந்த கொடூரத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனிதனுடைய உடலை அல்லாஹ் பெரிதாக ஆக்குகிறார். இந்த புஜத்திலிருந்து இந்த புஜத்திற்கு வருவதற்கு 70 நாட்கள் ஆகுமா? ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். இந்த புஜத்திலிருந்து நடந்து சென்றால் இந்த புஜத்தை அடைவதற்கு 70 நாட்கள் ஆகும். அப்ப 70 நாட்கள் ஆகும் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய உடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த உடலை கொடுத்து அவ்வளவு வேதனைகளை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய உடலையும் பெரிதாக ஆக்கப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அவ்வளவு கொடூரத்தினுடைய உச்சத்தை இந்த நரகம் என்ன செய்கின்றது, வெளிப்படுத்தி காட்டுகின்றது என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எப்படிப்பட்டது என்று சொன்னால், அங்கே இந்த ஷஜரத்துல் ஸக்கூம், கள்ளி மரம் அங்கே இருக்கும். அங்கே என்ன செய்யப்படும் சொன்னால், நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கடுமையான அந்த தாகத்திலே தாகத்தினால் அவர்கள் கேட்பார்கள், தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு தண்ணீராக அந்த கள்ளி மரம் இருக்கிறது அல்லவா, அதை உருக்கப்பட்ட அந்த பானத்தை அவர்களுக்கு பானமாக குடிக்கக்கூடிய பானமாக கொடுக்கப்படும். அதை அவர்கள் குடிப்பார்கள். குடித்ததினால் வாயும் வெந்துவிடும், வயிறும் வெந்துவிடும். எல்லாம் என்ன செய்யணும், அந்த கள்ளி மரத்துடைய அந்த உஷ்ணத்தினால் அதனுடைய உஷ்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சட்டியில பாத்திரத்துல எப்படி அந்த சட்டியில எப்படி தண்ணீர் கொதிக்குமோ அது மாதிரி அதை குடித்ததுனால் அவனுடைய வயிற்றிலே அல்ல அதை கொண்டு என்ன செய்யலாம் சொன்னா, வயிறு அப்படியே கொதிக்குமா அல்லாஹ் சொல்றான். அப்ப சட்டியை கொதிக்கின்றது போல அவனுடைய வயிறில் கொதித்துக் கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இவ்வளவு கொடூரமான இந்த நரக வேதனைகள், இந்த வேதனைகளில் இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி 10 நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பை தேடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நரகம், அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நரகத்தில் பல பேருக்கு பலவிதமான தண்டனைகளை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை.
பேசுபவர்களுக்கு ஒரு விதமான தண்டனைகள், கோல் சொல்லுவதற்கு ஒரு விதமான தண்டனைகள், ஒவ்வொருத்தருக்கும் கடைசியில் அந்த தண்டனைகளை கொண்டே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனா கடைசியிற்கு மௌத்து மட்டும் வரவே வராது. அதனால அந்த கடுமையான உச்சத்தை அடைந்த அந்த நரகவாசிகள் எல்லாம் சொல்லுவாங்க, வனாதோ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், வனாதோ யா மாலிக், மாலிக்கை நரகத்துடைய காவலாளியை அழைத்து சொல்வார்களா, எங்களுடைய அலைனா இந்த கதையை முடிச்சு விட்டுலாம். ஏன் இவ்வளவு கொடுமை, ஏன் இவ்வளவு கொடுமை, எங்களால தாங்கவும் முடியல, எங்க உரிய கதையை எங்க மேல எங்க கதையை முடிச்சிடலாமே என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே சொல்லப்படும் கால இன்னும் சொல், முடிக்கக்கூடிய இடம் அல்ல இது, உங்களுக்கு நீங்க தங்கி நிரந்தரமாக தங்கிக் கொண்டே இருப்பீர்கள், வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக எவ்வளவு பெரிய கொடூரமான வேதனை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்க அங்க முடிஞ்சது சாகலாம் நினைச்சவங்க சாக முடியாது. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தோள்கள் அதை எரிந்து சதைகள் எரிந்து விடும் அல்லவா. எரிஞ்சிருச்சுன்னா என்னது, அதோட நம்ம உயிர் போயிடும், நம்ம முடிச்சிடலாம் கிடையாது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு புதிதாக போலையும் உங்களுக்கு நாம் செப்பட்டிக்கிட்டே இருப்ப மாத்திக்கிட்டே இருப்ப நல்லா சொல்றான். ஏன் தெரியுமா, அந்த புதுசாக போல் எரிகின்ற பொழுது உங்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் அல்லவா. மீண்டும் அந்த தோல் எரிந்ததற்கு பின்னால் புதிதாக மீண்டும் எரிகின்ற பொழுது மீண்டும் வேதனை ஏற்படும். அந்த வேதனை ஏற்படுவதற்காக வேண்டி உங்களுடைய தோள்களின் சதைகளை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே இவ்வளவு கொடூரமான அந்த நரகத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நேரத்திலே நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். நல்லா பெருமானா சொல்லலாம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நபியே நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தினரும் சரி இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே இதுதான் முக்மீன்களாக உங்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக மன்றாடி, யா அல்லாஹ் வகீனா அதாபன்னார், யா அல்லாஹ் அந்த நரக நெருப்பை விட்டு அதனுடைய வேதனை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்திடுவாயாக என்று ஒவ்வொரு துஆவிலே நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கொடூரமான அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பாதுகாக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷாவே நீ சதகாவுடைய ஆயிஷாவே காரணம் என்ன தெரியுமா, அந்த சதகாவின் மூலமாவது நரகத்திலிருந்து அல்லாஹ் உன்னை விடுதலை செய்யக்கூடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அத்தனை காரியங்களும் முன்வைக்க வேண்டும் நரகத்திலிருந்து விடுதலையாளருக்கு. ஏதாவது ஒரு அமலை கொண்டாவது அல்லாஹ் நரகத்தை விட்டு எல்லாம் பாதுகாக்க மாட்டானா என்று நாம் எல்லா விஷயத்திலையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நற்காரியங்களை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பயந்து கொண்டு பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே கடைசி இந்த 10 நாட்களை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு விடுதலை கேட்டு அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக நல்லவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நரகத்துடைய வேதனை விட்டு பாதுகாப்பு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த நல் தௌஃபீகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானின் பொருட்டாக அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.